ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்க அம்மா விடுற மாதிரி இல்லை, உட்கார வச்சு ஒருத்தங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லு அப்படின்னு அவங்கள சொல்ல வச்சு அவங்களுக்கும் அவங்க மைண்டுக்குள்ளே விஜய் பார்வதி பற்றி என்ன இருக்காங்கன்ற விஷயங்களை நைஸாக கறந்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூடவே கமருதம் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதியோடைய அம்மா நைட்டு இப்போ தூங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ 24 மணி நேரம் அவங்களோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, திவ்யா பற்றி என்ன நினைக்கிறேன், கனியை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே நல்லா சமைக்கிறாங்கம்மா. அதெல்லாம் உண்மையிலே குறையே சொல்ல முடியாது. அதே மாதிரி திவ்யாலாம் பார்த்தினா கத்தி பேசுது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தங்க வார்த்தையை பிடிச்சி மடக்க நினைக்கிறதுல அது ஒரு திறமையாக கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நல்லா மற்றவங்களை பேச விட்டு அந்த பேச்சில் இருக்கிற வார்த்தையை பிடிங்கிருது அப்படின்னு கலாய்ச்சி விட்டாங்க. அப்புறம் அரரா முதல்ல ஒன்றுமே பண்ணல, இப்போ தான் ஏதோ பாயிண்டாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க. அடுத்தது கம்முருதின்மா கம்முன்னாங்க. யார்? அந்த பையனா அப்படின்ட்டாங்க. எம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அவன் மெச்சூரிட்டி பத்தாதுமா அவனுக்கு. ஏன்னா எத்தனை பட்டாலும் இன்னும் தடம் பதிக்க வேண்டியது இருக்குமா, நிறையா அவனுக்கு அனுபவம் அவனுக்கு கிடைக்கல. இப்போல்லாம் உனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டெல்லாம் போகும்போது உனக்கு எவ்வளோ அனுபவம் கிடைக்குது, அந்த பையன் இன்னும் போகல, அது கிடைக்கணும். அது கிடைச்சாதாம்மா. சரிம்மா சரி. இந்த விக்ரம்மா அவனும் அதே தான், மேடையில் போய் காமெடி பண்ணுறான். உனவுக்கு அவனுக்குலாம் எப்படிம்மா அந்த வயசில் உனக்குலாம் எவ்வளோ விஷயங்கள் நீ கிடச்சிருக்கு. சரிம்மா விஜய் பார்வதி அவங்க சொல்கிறாங்கம்மா, என்னை பற்றி அதான் நல்ல விஷயமா சொல்லுமா. உன்னை பற்றியா? உன்னை நான் உண்மையாக இருக்கம்மா, நேர்மையாக இருக்க. அம்மா நிஜமாம்மா? நிஜமாதாம்மா. நீ மனசாட்சிக்கு உண்மையாக தானே இருக்க, நீ உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்குமா. அம்மா அது போதுமான்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா கிட்டே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்களே. அதை நம்ம எபிசோடு அதுலேயும் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் கூட சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் சார் ரொம்ப பயப்படுறாங்க, ஃப்ரீஸ் டாஸ்க்காக இல்லை ஃப்ரீசர் டாஸ்க்காலாம் கலாச்சிருப்பார். ஆனால் அதுக்கு அப்படின்னு நேர்க்குமா, நான் தான் சொன்னல இந்த மாதிரி நம்மளாம் நினைப்போம், ஆனால் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா விஜய் பார்வதி அவர்களுடைய அம்மா லெக்சரர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா நீ இப்படியே அதாவது மூடி முளைச்சி சொல்ல அவசியம் இல்லைம்மா. நீ உன் மைண்டில் என்ன இருக்கோ பேசு, ஜாலியாக. எங்கே பாரு, என்னை திட்டினா கூட நீ அதை பண்ணான்னு கூட கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்போது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எதிர்பார்க்குற விஷயம் என்ன சொல்ல முடியாது, அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஓஹோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கட்டுப்பாடோடு தான் வந்திருக்காங்க. பட் கமருதீன் இன்னும் மெச்சூரிட்டி பத்தாதுன்னு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன அக்கான்னு சொல்லிச்சு, அப்போனா எனக்கு தங்கச்சின்னா உனக்குண்ணா தங்கச்சி அப்படின்ட்டு போயிருக்காங்க. என்ன நடக்குது தெரியல. ஆனால் அவங்களோட நண்பன் போத்தன் மட்டும் சொன்னார், அவன் மட்டும் ஓகே சொன்னால் உங்கள் 2 பேர் கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நடத்தி வைக்க போகிறான், அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்காரு. ரைட்ரா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.